ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண டிஷ் தான் இந்த சிக்கன் சேஞ்சஸி. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு 500 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்திருக்கேன். மேரினேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 150 ml ஆஃப் கர்டு ஊற்றிடலாம். தென் 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கடுத்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது கரெக்டாக 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. காரத்துக்கு வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருந்தேன். அப்புறம் 1/2 லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூனு லெமன் சாறை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த சிக்கனுக்கு இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக சிக்கன் ஒரு 30 to 45 மினிட்ஸாவது மேரினேட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? அதான் சைஸ் இந்த மாதிரி சைஸில் வாங்கிக்கோங்க. ஸோ கேட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாகவே வாங்கிக்கோங்க. நான் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் 1 கிலோ வாங்கினா நான் இப்போ சொன்னதுலேருந்து எல்லாமே 1:1 நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் சொன்னேன்னா நீங்கள் 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சொன்னால் நீங்கள் 4 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ 30 மினிட்ஸ் நம்ம இப்போ இதை மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ 30 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேன் எடுத்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் நான் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. என்ன ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க. இங்கே நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் போடுறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அப்போ நம்ம சிக்கனை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கன் எப்படி ஃப்ரை ஆகணும்னா ஈச் சைடு லோ ஃப்ளேமில் 3 to 4 மினிட்ஸ் நல்லாவே ஃப்ரை ஆகணும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவும் கருகிடக்கூடாது. ஒரு மாதிரி சிக்கன் லைட்டாக அந்த ப்ரௌனிஷில் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க 2 சைடுமே. அது அப்ராக்சிமேட்டாக ஈச் சைடு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லாவே குக் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் நான் சொல்கிறேன். சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மாதிரி ப்ரௌனிஷில். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு பேஸ்ட்டு பண்ணிடலாம். அதுக்கு இந்த வெங்காயம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இந்த மாதிரி வெட்டிடுங்க. நல்லா ஸ்லைஸாக நல்லா வெட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 to 10 கேஷ்யூ நட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம இப்போ பேஸ்ட் ஆக்க போகிறோம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயமும் கேஷ்யூ நட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் நான் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதை ஃப்ரை பண்ணும்போது வெங்காயமும் கேஷ்யூ நட்டும் நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆகணும். ஃப்ரை பண்ணக்கப்புறம் தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ஓவராக வதக்கிடாதீங்க. வதக்கிட்டா இது ரொம்ப வெந்துடும். நம்ம குழம்புக்கு போடுற மாதிரி வெந்துடும். ஸோ போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே விட்டுருங்க. அதுவே கலர் மாறிடும். கலர் மாறினக்கப்புறம் நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். ஓகேவா? நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். நான் கொஞ்சம் ஆயில் கம்மியாக ஊற்றுறனால எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் ஆயில் நல்லாவே ஊற்றிக்கோங்க. ஸோ ஊற்றினா இன்னும் நல்லா ப்ரௌனாக வரும். நம்ம அந்த மலபார் பிரியாணிக்கு போடுவோம் அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயமும் கேஷ்யூ நட்டும் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதான் இப்படி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இறங்க இந்த கன்சிஸ்டன்சியில். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ பியூர் ஒன்று எடுத்துக்கலாம். இது தக்காளியும் காஷ்மீர் சில்லியும் போட்டு அரைச்சிருக்கேன். டொமேட்டோ பியூர்னு கடையிலையும் கிடைக்கும். ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம இந்த கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் நான் விட போகிறேன்.
நான் வந்து இங்கே கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே நான் கம்மியாக தான் போடுறேன். மேக்ஸிமம் இதுக்கு எவ்வளோ போடுவாங்கன்னா 4 ஸ்பூன்ஸ்லேருந்து 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போடுவாங்க. நான் 3 தான் போடுறேன் இங்கே. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா அரை கிலோவில் பண்ணுறேன்னா நான் கம்மியாக தான் பண்ணுறேன். நீங்கள் 1 கிலோவில் பண்ணும்போது நீங்கள் ஆப்வியஸாக வந்து நீங்கள் கூட போட்டு ஆயில் லைட்டாக சூடானோன்னா நம்ம இப்போ இங்கே வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நான் சொன்னேன்ல அந்த டொமேட்டோ பியூரே வந்து எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இங்கே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த வெங்காயமும் கேஷ்யூ நட்டும் வச்சு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சோம்ல, அதை வந்து இதோட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதுவும் நல்லா வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா போடணுங்கிறத நான் சொல்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே நான் இப்போ மசாலா போட்டுடுறேன். 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3 ஸ்பூனு மல்லி தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் நான் போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணுன்னா போட்டுக்கோங்க. அந்த கலருக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு நான் வந்து இங்கே வந்து 1 to 1 1/2 ஸ்பூன் தான் வந்து சால்ட் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே வந்து வார்ம் மில்க் நான் எடுத்திருக்கேன். ஸோ பாலை வந்து கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கிடையில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கடுத்து என்னென்ன போடணுங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே திரும்ப நம்ம அந்த பால் ஊற்றுனக்கப்புறம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா இப்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை வந்து இப்போ இதோட போட்டு அந்த சிக்கனோட இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் சிக்கனை. ரொம்பவும் ஃப்ரை ஆகாமல் ரொம்ப ஃப்ரை ஆகாமல் இல்லாமல் ஒரு மீடியமாக வந்து ஒரு ப்ரௌன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஏன்னா மீதி வந்து அது வேகிறது வந்து இந்த பேஸ்ட்டோட வேகும் போது அந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா உள்ள இறங்கும். ஸோ இதை போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சிக்கனோட பேஸ்ட்டு நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து கரெக்டாக 250 ml ஆஃப் வாட்டர் நான் வந்து ஊற்றிருக்கேன். 250 ml வாட்டர் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 13 மினிட்ஸ் வந்து எதுவுமே பண்ணாதீங்க, நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஓகேவா? ஒரு 13 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நீட்டாக வந்து 30 மினிட்ஸ் கையே வைக்காதீங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். நல்லா மசாலாவும் வந்து சிக்கனுக்குள்ளே போயிடும். சிக்கனும் வந்து நல்ல ஜூஸியாக அழகாக வெந்துடும். 30 மினிட்ஸ் கொதிக்க விட்டக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓப்பன் பண்ணியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து லாஸ்ட் வந்து 3 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் பண்ணுவோம். அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். நல்லா கொதிச்சிருச்சு காய்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு அரை கப் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க இதை போடணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறவங்க போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த அந்த இந்த கிரேவி வந்து கொஞ்சம் க்ரீமியாக வரும். ஸோ இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். திரும்ப அந்த க்ரீம் போட்டு நல்லா கொதிச்சு வர டைமில் இப்போ என்ன பண்ணலான்னா 1 இல்லைனா 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சாட் மசாலா போடலாம். சாட் மசாலா இல்லாதவங்க வந்து கரம் மசாலாவே நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ கரம் மசாலா போடும்போது என்ன ஆகும்னா நார்மலாக நம்ம கிரேவி மாதிரி ஆயிடும். சாட் மசாலா போடும்போது அந்த கிரேவி வந்து கொஞ்சம் தனியாக தெரியும். அதனால் வந்து சாட் மசாலா இருந்தால் அதே போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எதுவும் வேண்டாம். நம்ம சாட் மசாலா போட்டு லைட்டாக கொதி வந்தக்கப்புறம் இப்போ என்ன பண்ணோன்னா கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல,
கஸ்தூரி மேத்தி வந்து போட்டுக்கோங்க. நல்லா வந்து பவுடர் மாதிரியாவது அப்படின்னு நல்லா கையில் வந்து கொஞ்சம் நல்லா கசக்கிட்டு போட்டுட்டு ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து திரும்ப ஒரு லோ ஃப்ளேமில் விட்டுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் சேஞ்சஸி வந்து ரெடி ஆயிரும். இதோட இந்த டிஷ் நேம் வந்து சிக்கன் சேஞ்சஸி. ஸோ இதோட மெத்தட் தான் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டா இந்த கிரேவி ரெடி. இதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசு தான். பட் இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து பக்காவாக இருந்தது. இது வந்து நார்மலாக கீ ரைஸுக்கு நல்லாயிருக்கும், நானுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும், வெறும் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னா நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு, உங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸுக்கும் மோர் ஹோட்டல் ரிவ்யூ வீடியோஸுக்கும் என்னோட சேனலான ஷைகுல் பார்வையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். See you on next video. Bye.